ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெர்மாக்கோலேருந்து நல்ல ஒரு ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது செரமைட் அண்ட் ஹைலூரானிக் ஆசிட் யூஸ் பண்ண ஒரு இன்ஸ்டன்ட் ஃபேஸ் மாய்ஸ்சரைசர். இது வந்து பர்டிகுலராக எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்கன்னா, ட்ரை ஸ்கின்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இது நமக்கு டியூப் ஃபார்மேட்டில் கிடைக்கும் அண்ட் 50 கிராம் பேக்கேஜில் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. இதில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, செரமைட் அண்ட் ஹைலூரானிக் ஆசிட் ரெண்டுமே வந்து இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. இது டே டைமில் அண்ட் நைட் டைம் ரெண்டு டைம்லையுமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து நீங்கள் இதை ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூப்பன் கோட்ஸ் கிடைக்கும். ஸோ அதிலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட் ரெடியூஸ் பண்ணியும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃபர் போகும்போது வாங்கிக்கோங்க. இது டெர்மட்டாலஜிஸ்ட் டெஸ்டட் மாய்ஸ்சரைசர். ஸோ அது எல்லாமே பர்டிகுலராக இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக் சைட் பார்த்தோம் அப்படின்னா அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் சல்ஃபேட் அண்ட் பேராபின் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் டை மினரல் ஆயிலும் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பர்டிகுலராக 3 செரமைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. செரமைட் 3 அண்ட் செரமைட் 6 2 செரமைட் 1 யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, கிளிசரின் யூஸ் பண்ணியிருக்காங்க, சோடியம் அக்ரலேட் யூஸ் பண்ணியிருக்காங்க, கோபாலிமர் ஹைட்ரோஜினேட் பாலிடிகேன் யூஸ் பண்ணியிருக்காங்க, கேப்ரில் ட்ரைகிளிசரைட் அண்ட் சோடியம் சிட்ரேஸ். இந்த மாதிரி முக்கியமான இம்பார்ட்டன்ட் கெமிக்கல்ஸ்லாம் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. EDTA இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட் எல்லாமே இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்துட்டு பேக் சைடில் இருக்குது. நீங்கள் நல்லாவே கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம எப்போல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, டே டைம்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், நைட் டைம்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எப்பவும் போல் ஒரு சன்ஸ்க்ரீன் ஆட் பண்ணிவிட்டு சீரம் எல்லாமே போட்டுட்டு நம்ம ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் போட்டுட்டோம்னா ரொம்பவே நல்லா செட்டிலாக இருக்கும். இது பர்டிகுலராக வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரை ஸ்கின்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மல் ஸ்கின் டைப்பில் இருந்தாலுமே இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நல்லாவே வந்து ஸ்கின்னில் வந்து மெர்ஜ் ஆகுது. ஆயிலி ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா இதை நீங்கள் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்துட்டு நான் 349க்கு வாங்கியிருந்தேன். ஒரு 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு வாங்கி. பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஃபுல்லாகவே காலி பண்ணியிருப்பேன். என்னோடய ஸ்கின் வந்து பர்டிகுலராக ட்ரை ஸ்கின்னு. ஸோ எனக்கு இது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. ஆயிலி ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னில் வந்து நல்லா மெர்ஜாக நல்லா சாஃப்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரையாக இருக்கிறனால கொஞ்சம் வரன்னு இருக்குல்ல ஃபேஸில், அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ இது நல்லாவே சூட் ஆகுது. நம்ம ஸ்கின் வந்து ட்ரை ஆகிறதுக்கு முக்கியமான ரீசன் பார்த்தோன்னா, கொலாஜன் ப்ரொடக்ஷன் வந்து நம்ம ஸ்கின்னில் கம்மியாக இருக்கும்போது தான் நமக்கு வந்து ஃபேஸ் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்கின் டைப்பில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது யூஸ் பண்ணிங்கன்னா ஃபேஸில் வந்துட்டு அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தால் ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனாக இருக்கும். இது வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது நல்லா ஒரு தின் லேயராக யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப திக்காக யூஸ் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு க்ரீம் பேஸ்டு ஒரு மாய்ஸ்சரைசர். இது வந்து அந்தளவுக்கு அந்த ஒரு ஒயிட்டாக பேச்சஸாலாம் தெரியல. ஸோ இது நான் கையில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போது இது ஆல்மோஸ்ட் நான் காலி பண்ணிட்டேன். ஸோ எல்லாமே நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஹானஸ்ட் ரிவ்யூ தான் இது. ஸோ அதனால் வந்து நான் யூஸ் பண்ணி லாஸ்ட்டாக தான் வந்து உங்களுக்கு நான் இதை வந்து ரிவ்யூ பண்ணுறேன். இது நல்லா சட்டிலாக நம்ம ஸ்கின்னில் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா ஸ்கின்னில் அப்சர்வ் ஆகிடுச்சு. என்னோடய கையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போது எந்த அளவுக்கு வந்து ஒரு ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணுது அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். நல்லாவே ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும் நமக்கு. இதில் வந்து ஹைலூரானிக் ஆசிட் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னில் வந்து எங்கேயாவது வந்து டார்க் பேச்சஸ் இந்த மாதிரி இருந்தால் கூடமே வந்து அது நல்லாவே வந்து ஷேட் அவுட் ஆகுறது வந்து நமக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ இது வந்து ஒரு 2-3 வீக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் தெரிய நல்லா சான்ஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து ஒரு ட்ரை ஸ்கின்க்கு வந்து மாய்ஸ்சரைசர் வந்து சர்ச் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாருக்காவது இந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் ரெக்கமெண்ட் பண்ணுன்னா கண்டிப்பாக வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கான வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எந்த மாய்ஸ்சரைசர் வந்து நமக்கு ரிவ்யூ பண்ணணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு இது ரிலேட்டடான ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.